ग्रेट ब्रिटेन। आयरलैंड में है दो कंट्रीज, नॉर्दर्न आयरलैंड और रिपब्लिक ऑफ आयरलैंड। वहीं ग्रेट ब्रिटेन में है तीन कंट्रीज, इंग्लैंड, स्कॉटलैंड और वेल्स। और ये ही है जिन्होंने इंडिया को रूल किया था। अब जब आप इन तीनों में नॉर्दर्न आयरलैंड को भी जोड़ते हैं तो बनता है यूनाइटेड किंगडम। अब इन चारों का एक कॉमन कैपिटल है लंदन, और ये है इनका कॉमन फ्लैग, और इन चारों का सेम पासपोर्ट भी है यूनाइटेड किंगडम के नाम से। நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் வேட்டுவம் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த படப்பிடிப்பில் ஒரு சண்டை பயிற்சி கலைஞர் மோகன்ராஜ் என்பவர் காரை ஓட்டு வராரு. ஒரு கார் சேசிங் காட்சி. அதில் அவர் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போகிறாரு. இந்த மோகன்ராஜுடைய மரணம் பல கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. திரைப்படத்தில் மக்கள் கைத்தட்டி ரசிக்க, மக்கள் ஆச்சரியப்படுத்த, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க, நடிகர்கள் கார் ஓட்டுறது போல், கார் சேசிங் பண்ணுவது போல் அவங்க பண்ணுறாங்க. அதை நம்ம ரசிக்கிறோம். ஒவ்வொரு நடிகர்களையும் ரசிக்கிறோம், கைத்தட்டுறோம். பெரிய கதாநாயகர்கள், பெரிய வீராதி வீரர்கள், சூரர்கள்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஸ்டன் கலைஞர்கள் இருக்காங்க. அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து, உயிரை துச்சமன மதித்து தான் அவர்கள் செய்கிற சாகசத்தை இந்த நடிகர்கள் டூ போட்டு அவர்களை பயன்படுத்திட்டு இவர்கள் கைத்தட்டு வாங்கிட்டு போகிறான், கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு போகிறான். இன்றைக்கி மோகன்ராஜோட குடும்பம் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்குது. ஆனால் அந்த இடத்துல கைத்தட்டு வாங்க போகிறது யாரோ ஒரு நடிகர், ஆரியாவோ அட்டகத்தி தினேஷோ யாரோ ஒருத்தர் இந்த படத்தில் இல்லை, எல்லா நடிகர்களுக்கும் இது பொருந்தும். அப்போது இந்த ஸ்டன் கலைஞர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லையா? ஒரு உயிர் ஒரு விபத்துக்குள்ளாகி ஒரு 3 அடி உயரமுள்ள, ஒரு 4 அடி உயரமுள்ள ஒரு சின்ன பலகை மாதிரி போட்டிருக்காங்க. அங்கிருந்து கார் வேகமாக வருது. அதில் கார் ஏறுது, கார் பறந்து போகிற மாதிரி காட்சி. இப்போவே ஜங்லி ரம்மி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, ரியல் மணி வின் பண்ணுங்க. டவுன்லோட் ஜங்லி ரம்மி நவ. காட்சி. உயிர்நேயம் பற்றி பாடம் எடுக்கிற மரியாதைக்குரிய ரஞ்சித் அவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை திரைப்படத்தில் காட்டக்கூடிய ரஞ்சித் அவர்கள் இது போன்ற கார் சேசிங் காட்சி எடுக்கும்போது போதிய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தலையா? இது ரஞ்சித் படத்தில் மட்டும்தான் நடக்குதா, இல்லை ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமாவே அப்படித்தான் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாயிருக்கிறது. அதில் அந்த கார் பறந்து போய் கார் கீழே விடுது. பார்க்கும்போது தெரியுது அந்த கார் பெரிய விபத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிறத. கார் கீழே விழுந்தோடனே கொலாப்ஸ் ஆகி அவர் சம்பவ இடத்துல இறந்துடுறாரு. இப்போ நான் என்ன, மொத்தமே அந்த கார் போகிற அளவுக்கு தான் ஒரு சின்ன பாதையை உருவாக்கியிருக்காங்க. அதாவது அந்த பலகையை போட்டிருக்காங்க. அதில் ஏறி கார் பறக்கணும். கார் பறக்கிற மாதிரி காட்சி நமக்கு தெரியும். ஆனால் கார் பறக்கிறதுக்கு இயல்புல கார் எப்படி பறக்கும்? கார் பறக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி உருவாக்குறாங்க. அந்த மேடு கார் மட்டும் போகிறதுக்கு நீங்கள் ஒரு 20 அடியில் ஒரு மேடு இருக்குது அப்படின்னா கார் சரியாக அந்த மேட்டில் ஏறி கார் பறக்கும். இப்போ என்ன ஆகுது, இவர் காரை வேகமாக ஓட்டிட்டு வராரு. கார் அந்த பாதையில், அதாவது அந்த பாலம் போல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏறதுக்கு பதிலாக அவருடைய முனையில் ஒரு பக்கம் சரிஞ்சிருது. சரிஞ்ச உடனே என்னது, கார் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துச்சு. அதான் கார் பறந்து போய் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இல்லை அது நேராக பறந்து போயிருக்கணும், போய் ஒரு ஜம்ப் பண்ணும், அவர் உள்ளுக்குள்ளே ஏதாவது வச்சிருப்பார், தப்பிச்சிருப்பார், கார் அப்படியே திருப்பி ஓடி இருக்கும். இதுபோல் நூற்றுக்கணக்கான கார் சண்டை காட்சிகளை நடித்தவர் இந்த மோகன்ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. விடாமுயற்சி படத்தில் கூட அஜித் அவர்கள் கார் ஓட்டாரு. அதில் கூட ஆரோ உட்காந்துருப்பாரு. அந்த ஆரோவுக்கு பதிலாக இவர் உட்கார்ந்து கொண்டு அந்த சண்டை காட்சியில் இவர் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. இப்படி பல இந்த கார் அவர் சண்டை பயிற்சி ஈடுபடுவார். விஜயகாந்த் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில், இன்னைக்கு டூப் ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க அவருடைய உடல்நலம் கருதி. பல பேரை சொல்லிட்டு கூட மரியாதைக்குரிய சூப்படாமல் அடிப்பது எப்படி? அடிப்படக்கூடாது, ஆனால் அடிக்கணும். உதைக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் உதைக்கக்கூடாது. இதில் விஜயகாந்த் ஆகச்சிறந்த ஒரு நடிகர். அதே போல் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள், அவரும் ஒரு இயல்பிலே தன் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சிருப்பார். இயல்பிலே கராத்தை படித்தவர், தற்காப்பு கலைகள் படித்தவர். அப்போ ஒரு ஸ்டண்டை எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப அழகாக இன்றைக்கி வரைக்கும் ஒரு நிலைச்சி நிற்பு இருக்கும். ஸ்டண்டு தான் காரணம். அப்படி பல பேரை சொல்லிட்டு கூட மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில், இன்றைக்கி டூப் ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க அவருடைய உடல்நலம் கருதி, வயதோகியம் கருதி. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவரே பல சண்டை காட்சிகளை அவரே டூப் இல்லாமல் நடிச்சிருக்காரு. கமலஹாசன் முடிஞ்ச அளவுக்கு டூப் இல்லாமல் நடிக்க பார்த்தாரு. இப்போ வயதிகம் ஆயிடுச்சு, அவர் டூப்பை பயன்படுத்துகிறார். ஆனால் அவருடைய ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் டூப்பு பயன்படுத்தலை. ஆனால் இப்போ இருக்க நடிகர்கள் வரும்போதே டூப்பு. ஏன்னா இவனுக்கு எதுவுமே தெரியாத பாடியை இன்ஜெக்ஷனை போட்டு ஹார்மோன்ஸை போட்டு ஊதி பெருசாகி வச்சுருக்கான். புஷ்ஷுன்னு ஒரு பலூன் வச்சு குத்தினா புஷ்ஷுன்னு இறங்கிடும். அந்தளவுக்கு தான் பாடி இருக்குது.
ஃபுல்லாக வந்து போதையை போடுறது, மெத்த போடுறது, குத்த போடுறது, கஞ்சாவை போடுறது, எல்லாத்தையும் போடுறது. போட்டுட்டு முகத்தை மட்டும் பளிச்சுன்னு வச்சுக்கிறது, மீசியை முறுக்கி வச்சுக்கிறது, தாடியை நல்லா வளர்த்து வச்சுக்கிறது, மயிரை வளர்த்துக்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ இவர்களை கொண்டாடுவதற்கு இவர்களுக்கு கோடி கோடியாக போட்டு படத்தை தயாரித்து இது போன்ற நடிகர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல், அதாவது ஸ்டன் கலைஞர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அவருடைய உயிரை பறித்து இந்த நடிகர்களுக்கு கைத்தட்டும் பணமும் புகழும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு வரைக்கும் ஹாலிவுட்டில் பேட்மேன் படத்தினுடைய நடிகர் கிறிஸ்டியன் பேல் இருக்காரு. இன்னும் ஏறி குதிக்க முடியாது, இவனே 3 அடி தான் இருப்பான், 4 அடி வாழை ஏறி குதிக்கும், கட்டையே போட்டு ஏதாவது போட்டு தான் ஒப்பேத்தணும். இப்படி பல பேர் வந்து ஒரு இப்படி ஒரு பூச்சாண்டியை காட்டி தான் இந்த சினிமா ஓடிக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை மோகன்ராஜுடைய மரணம் எழுப்பியிருக்கிறது. ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, ஒரு உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத இந்த மரணம் ஏற்படுத்திக்குது. மரியாதைக்குரிய ரஞ்சித் அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு, இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. மோகன்ராஜுடைய குடும்பத்தை இழந்து நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணையாக நிற்போம்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் சொல்லலாம், அந்த உயிர் திரும்பி வருமா? உயிர் நேயம் பேசக்கூடிய, மனிதநேயம் பேசக்கூடிய, மாந்தநேயம் பேசக்கூடிய, இரக்கத்தை பேசக்கூடிய, ஏற்ற தாழ்வுகளை சரி செய்ய எல்லாரும் சமந்தான், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு படம் எடுக்கக்கூடிய ரஞ்சித் அவர்கள் ஒருத்தரை கொன்று இவ்வளவு பெரிய காட்சியை ஏன் வைக்கணும்? இப்படி ஒரு சண்டை காட்சியை வச்சு தான் நீங்கள் வந்து ஒருத்தனை கொன்று தான் அந்த படத்தை காட்டணும் தான். இந்த படம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களில் ஒரு 10-15 ஆண்டுகள் மிகப்பெரிய பிரபலமாக ஒரு தாதாவாக, அந்த குறிப்பிட்ட சமூக மக்களால் வந்து போராளியாக, காவல்துறையால் வந்து கூலிப்படை தலைவனாக, இல்லை அந்த மக்களால் வந்து பெரிய போராளியாக கொண்டாடப்பட்ட மணல்மேடு சங்கருடைய படம் தான் இந்த வேட்டுவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணல்மேடு சங்கருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லை சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் பல வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்த குறிப்பிட்ட இந்த கேங்ஸ்டர்ஸில் அவரும் ஒருத்தர். அந்த காலகட்டத்தில் அந்த 1995 2007 வரைக்கும் பல்வேறு குற்ற வழக்குகள், கொலை வழக்குகள், சாதி ரீதியான கொலைகள் அவர் செஞ்சிருக்காரு. அப்போ காவல்துறை அவரை தேடுது. மதுரை சிறையில் அவர் இருக்கார். மதுரை சிறையிலிருந்து மயிலாடுதுறை சிறைக்கு அவரை வந்து காவல்துறை வேறொரு வழக்கை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது புதுக்கோட்டை பக்கத்தில் வச்சு காவல்துறை, புதுக்கோட்டை பக்கத்தில் கந்தரகோட்டை நினைக்கிறேன், பழைய கந்தரகோட்டை பக்கத்தில் சின்ன கிராமம். அப்போ சாலையில் போயிட்டு இருக்கும்போது கார் வந்து விபத்துக்குள்ளாகுது. கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. இல்லை என்கவுண்டரில் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு தரப்பு சொன்னாங்க. என்கவுண்டரா கொலையா அப்படிங்கிறது, கொலையா என்கவுண்டரா இல்லை வந்து விபத்தா அப்படிங்கிறது இது வரைக்கும் புதிதாக இருக்கிறது. ஆனால் காவல்துறை என்கவுண்டர் தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லப்படுது. அதை பற்றி தான் இந்த படம் எடுக்கிறாரு. ஏன்னா அந்த பகுதிகளில், இந்த நாகை மாவட்டம் அந்த பகுதிகளில் தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய கதை தான் சொல்லி அழுத்தமாக பல பேர் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சேசிங் காட்சி, இந்த கார் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை நியாயப்படுத்துகிற படமாகத்தான் ரஞ்சித் இந்த படத்தை எடுத்து கொடுக்க போறாரு. மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாத நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட தான் ரஞ்சித் அவர்கள் அருமையா களமிறங்கியிருக்காரு. அதுல ஒரு உயிரையும் பறி கொடுத்திருக்காரு. ஏன் இப்படி இந்த RRR படத்துல நாட்டுன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல்ல என்ன இருக்குன்னு தெரியல, அதுக்கு போய் ஆஸ்கர் அவார்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த பாட்டுகள்லாம் எதுக்குங்க ஆஸ்கர் அவார்டு? நான் கூட ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கிறதுக்கு பெரிய டேலண்ட் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டேய் நீலம், கொஞ்ச நேரம் இல்லைன்னா நீ பாட்டுக்கு மைக் எடுத்து ஏதாவது பேச ஆரம்பிச்சிரு போல இருக்கு. ஆனால் யோசிச்சு பார்த்ததுல இவங்க பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான சம்பவங்கள் இவங்களும் பண்ணியிருக்காங்க. என்ன அவார்டு தான் கிடைக்கல. அப்படி அவார்டு கொடுக்குற அளவுக்கு என்ன சம்பவம்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் சீன் இதை போய் பார்த்துட்டு வாங்க. போனோடனே மேட்ரு முடிச்சிரு. நீ கண்டி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உன்னை விட்டு போவே போவாது. லவ் பண்ணா மட்டும் போதாது மச்சி, கோமம் ரொம்ப முக்கியம். உள்ள மான கருத்தெல்லாம் வச்சு எடுத்த படத்துக்கு அவார்டு கொடுக்கலன்னா எரியத்தானே செய்யும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. அடுத்ததா ஸ்டார் மூவ்ஸ்னு ஒரு படம். புரியாதவங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்துக்கங்க. இந்த படத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்கணுங்க. அந்த அளவுக்கு தரமா பண்ணிருப்பாங்க. பொண்ணும் பையனும் லவ் பண்ணக்கூடாதா? தாலி கட்டினா மட்டும்தான் நம்ம லவ் கண்டினியூ ஆகணும். ஏன் லவ் பண்ணா தாலி கட்டியே தான் ஆகணுமா? பையனும் பொண்ணும் லவ் பண்ணவே கூடாதா? இப்படின்னு தரமான கருத்துக்கள்லாம் படத்துக்குள்ள வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் டைரக்டர் சார் நைட்டு 11 மணிக்கு மேலே தான் அவார்டு கொடுப்பாங்க. அழுங்காம துண்டை பொத்தி போய் வாங்கிட்டு வந்துருங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு தமிழ் வளர்த்த திரைப்படம் அப்படின்னு ஒரு அவார்டே கொடுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சீனை மட்டும் இன்னைக்கு நடந்த ஆஸ்கார் ஸ்டேஜில் இதை போட்டு காமிச்சிருந்தா எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். பாசிச சக்திகள் இதை திட்டமிட்டு தடுத்துட்டாங்கன்ற இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நேத்து
நேத்து வரைக்கும் பாலையா மாதிரி நபர்களை வச்சுக்கிட்டு கிரிஞ்சா படம் எடுத்துக்கிட்டு இருந்த தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரி கூட இன்னைக்கு ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. கிட்டத்தட்ட 13 தடவைக்கு மேல ஆஸ்கார் நாமினேட் ஆகி கமலஹாசன், ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி திறமையான நபர்கள் இருந்தோம். ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரி இப்ப கொஞ்ச நாளா டவுன் ஆகி கிடக்கு? KGF, RRR, காந்தாரா இந்த மாதிரி அதர் ஸ்டேட் படங்கள்லாம் தமிழ்ல ஹிட் ஆகுதே ஏன்? காரணம் சமீப காலமா சில டைரக்டர்ஸ் படத்தோட தரத்தை விட தன்னோட அரசியல் கருத்துக்களை திணிக்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. அரசியல் கத்துக்கிறதுக்கு நாங்க தேட்டருக்கு வரோம், ஏதாவது பொதுக்கூட்டத்துக்குள்ள போயிருப்போம், அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் என்ஜாய் பண்றதுக்காக தேட்டருக்கு வரோம். அங்கேயே வந்து பேசுனீங்கன்னா உங்க படத்தை யாரு பாப்பா? உன்னுடைய வாழ்வு நல்ல விதமா அமைக்கணும். அந்த நல்ல விதமா அமையுன்றது உன்னுடைய நல்ல எண்ணத்துல இருக்குது. அந்த நல்ல எண்ணத்தின் முன் உருவான நல்ல நோக்கத்தில் இருக்குது. அந்த நல்ல நோக்கத்தை அடையிறதுக்கு எந்த விதமான நல்ல முயற்சியை வைக்கிறியோ அந்த முயற்சியில் இருக்குது. அந்த முயற்சி எந்த விதமான செயலை உருவாக்குதோ அந்த செயலில் இருக்குது. இதுதானே இந்த முயற்சி எந்த விதமான செயலை உருவாக்குதோ அந்த செயலில் இருக்குது. இதுதானே இந்த என் வகை நல்வாழ்க்கை அமையறதுக்கு என் வகையான போதனைகள். இதுதானே இந்த போதனைகள் எத்தனை பேர் ஃபாலோ பண்றாரு? அப்புறம் எப்படி நீங்க புத்த மதத்தை பத்தி பேசலாம்? புத்த மதத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அது சொல்ல கேடா வந்து போய் முடிய போகுது. ஏன்றதை இந்த பதிவோட ஈஸியா சொல்றேன். அதற்கு முன்பு இந்த வீடியோ நீங்க கேளுங்க, அதுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். வயசுல நீ பட்டு போகாதே. பழைய காலம் இதுல அந்த பாடலாம் கிடையாது. ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு இந்த மாசம் கிளம்ப போறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மார்கழி, கார்த்திகை மார்கழி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தீவிரமா ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் ஐயப்பன் கோவிலை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான கோவில்கள் 4. அதுல முதலாவது கோவில் வந்து சபரிமலை. சபரிமலை ஐயப்பன் கோவில் மட்டும்தான் குறிப்பிட்ட வயதினர், பெண்கள்லாம் போக கூட கிடையாது, குறிப்பிட்ட வயதினர் போகக்கூடாதுன்றது ஒரு நம்பிக்கை. சரி, இந்த நம்பிக்கை ஓரமா வைங்க. மற்ற 3 கோவில்கள் என்னென்ன அப்படின்னா, ஐயப்பனுக்கு குழந்தை வடிவில், அதாவது சாஸ்தா குழந்தை வடிவமா இருக்கிற ஒரு கோவில் இருக்குது. அது குளத்துப்புலம். அந்த கோவில் சபரிமலையிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கு. அந்த கோவில் எல்லா பேருக்கும் அனுமதி உண்டு. பொதுவாகவே அங்கே போனால் குழந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. இது முதலாவது. இதில் எல்லா பேருக்கும் அனுமதி உண்டு. இதில் யாராவது தடை பண்ணாங்களா? கிடையாது. 2வது 3வது கோவில் என்ன அப்படின்னா, அச்சன் கோவில், அதுக்கப்புறம் ஆரியங்காவு. இந்த 2 இடங்கள், இந்த 2 இடமும் ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு வெளியே வச்சுக்கோங்க. இந்த 2 இடத்துலையுமே ஐயப்பன் அவர்கள் திருமண கோணத்தில் தான் இருப்பாரு. இந்த 2 இடத்துலையுமே திருமணம் வேண்டி, கல்யாணம் வேண்டி போகக்கூடிய நிறைய பெற்றோர்கள் நம்மளால் பார்க்க முடியும். எனவே 4 முக்கியமான கோவில்களை, 3 ஐயப்பன் கோவில்களை முழுமையாக அனுமதி உண்டு. அதை தவிர தமிழகம் முழுவதும் கிடையாது, உலகம் முழுவதும் எல்லா ஐயப்பன் கோவிலையும் அனுமதி இருக்குது. ஒரே ஒரு இடத்துல, எதுல? சபரிமலை மட்டும் அனுமதி கிடையாது. சரியா? எனவே நம்பிக்கை சார்ந்து கொஞ்சமாவது அதன் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கோவிலை பக்கத்தே போகாதவனுக்கு எதுக்கு அங்கேயோ வேலை? அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த நம்பிக்கை பெண்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கை. பெண்கள் மட்டுமே போகக்கூடிய கோவில்கள்லாம் உண்டு, பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய பண்டிகைகள்லாம் உண்டு. அது எல்லாம் தெரியுமா அவனுக்கு? எனவே ஏதோ முட்டாள்தனமா பேசுறது. இங்க கோவிலுக்கு போகக்கூடிய, அதுவும் ஐயப்பனர் மிகவும் நேசிக்கக்கூடிய பெண்கள் எல்லா பேருக்குமே தெரியும் இந்த விவகாரம். அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 தெருவா சுத்தி தெரியும் பாரு, தன்னை புரட்சிகரமா நினைச்சுக்கிட்டு அந்த கும்பல் தான் கோவிலை பத்தி. அதுவும் இந்துக்களுக்கு புத்துமதி இப்படி சொல்லிச்சு வச்சுக்கவே, எதை கொண்டு அடிக்கிறது? இப்ப நான் ஒரு போட்டோ ஒன்று காட்டுறேன், அந்த போட்டோவை நீங்க பாத்துருங்க, அதுக்கடுத்து அந்த விஷயம் தெளிவா புரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த குர்ஆன்ல இருக்க விஷயங்களை எடுத்துறேன், நீ எடுத்து பாடு பரதாயம் போடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போடு, ஆளூர் சாணவாச நிக்க வச்சு போடுறா பாப்போம். நீ போடு, அதுக்கப்புறம் நான் வீரன் நானே. நம்பிக்கையே, உங்களுடைய நம்பிக்கையே மதிக்கக்கூடியவருக்கு ஓட்டு போடணுமா இல்லையா? அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? ஜாதிய பிரிவினைகளா பிரிச்சு விட்டு இந்துக்களுடைய ஒற்றுமை இல்லாம பாத்துக்க முடியும். அவங்கள ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன வேணாலும் இந்துக்களை அசியா பேசலாம். உலகத்தில் மிக புனிதமான மதம், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத மதம், எந்த விதத்திலுமே மூட நம்பிக்கை இல்லாத மதம். இந்த பாருங்க, ஜீசஸ் இருக்காரு அப்படின்னு தூக்கிட்டு வந்து ஊரா வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் காட்டுறேன், ஜெருசலம் சுத்தி, காசாவை சுத்தி, பக்கத்துல பாலஸ்தீனத்தை சுத்தி அதோட வரலாறு வளர்ந்துச்சு இல்லையா? அந்த சுத்தி இருக்கக்கூடிய முழு நம்பிக்கைகள் இன்னைக்கும் இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை முழுமையா நான் தரேன். அதுல என்னென்ன வரலாறு, எதனால இங்க கும்பிடப்படுது, அது என்ன மாதிரியான மூட நம்பிக்கைகள் இருக்கு, எல்லாத்தையும் நான் தரவா? ஒண்ணா தரேன், நீ எடுத்து பேச தயாரா? எனவே உனக்கு மூட நம்பிக்கைன்றது இந்துக்கள் மத்தியில தான் இருக்கு அப்படின்னு பரப்பின ஈவே ராமசாமி இருக்க மாதிரி, அவன் ஒரு அடி முட்டாளு. அந்த அடி முட்டாளை ஃபாலோ பண்ணக்கூடிய நீ பெரிய முட்டாள். எனவே பதிவோட இறுதியாக இந்த இசைவாணியை பிடிச்சி ஜெயில போட வேண்டியது தமிழக காவல்துறையோட கடமை, அது தமிழக அரசுடைய கடமையும் கூட. தமிழக அரசு இதை கைது விட மாட்டேன்னு சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு போக்கூடு வளர்ந்துட்டே வருது, அதையும் சேர்த்து கண்டிக்கிறேன். அது என்ன அப்படின்னா,
இந்து கோவில்கள் சம்பந்தப்பட்ட பிரசாதம் ஏதாவது கொடுத்து வச்சுக்கவே, ஐயோ தீட்டுக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஏன் தீட்டு சொல்றேன்? இந்த போன வருஷம் போன மாசம் மதம் மாதிரி இருப்பால, அவன் புதுசு போட்டிருக்கான் பாரு, அவன் பிறப்பால் கிடையாது, அவனோட குணத்தால இந்த சமூகத்திலே ஒதுக்கி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நபர்கள். இந்துக்கள் எங்கேயும் மத வெறியோட அலையடா, நீ இந்த மத வெறியோட அலையிற. பா ரஞ்சித் போட்டிருக்கான் பாரு, அவன் பிறப்பால் கிடையாது, அவனோட குணத்தால இந்த சமூகத்திலே ஒதுக்கி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய